ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மானிட்டருடைய ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட அந்த புது பிசி செட்டப்பை பற்றின ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டாச்சு. நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு போய் பார்த்துருங்க. அதில் தான் அந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லியிருப்பேன். மொத்த செட்டப்பை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த செட்டப்பில் எனக்கு என்னுடைய ஒர்க்கை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இந்த மானிட்டர் ஆர்ம் தான் சொல்லலாம். அதாவது மானிட்டர் ஸ்டாண்ட் இல்லை ஆர்ம் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜின் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்துருக்கூடிய ஒரு ஹெவி டியூட்டி மானிட்டர் ஸ்டாண்ட் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மானிட்டர் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, இது நீங்கள் வாங்கலாமா அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மானிட்டரை பற்றி பார்த்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியோடைய Ultrawide 27 inches கொண்ட ஒரு 4K மானிட்டர். ஓகேவா? இந்த மானிட்டரோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 8 கிலோ, அரௌண்ட் 8 கிலோ வரை இருக்கும். ஆனால் அதுவே இந்த ஸ்டாண்டை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 inches கொண்ட மானிட்டரை கூட இதனால் மாட்ட முடியும். இந்த சாம்சங் ஆடிசி மாதிரியான மானிட்டர் அந்த அளவுக்கு பெரிய மானிட்டரை கூட இதனால் மாட்ட முடியும். ப்ளஸ் 20 kgs வரைக்கும் இருக்கக்கூடிய மானிட்டரை இது தாங்கும். அந்த அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. பட் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறப்போ யூஸ் ஆகும் அப்படின்றத மொத்தமாக இதை வாங்கியாச்சு. ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் மெட்டல், செம்ம ஹெவியான ஒரு ஸ்டாண்ட். இது அஃப்கோர்ஸ் இவ்வளோ ஹெவியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு ஹெவியான மானிட்டரை இதனால் தாங்க முடியும். ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்டாண்ட். மெட்டீரியல் இது கம்ப்ளீட்டாக மெட்டல் தான். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷனுமே வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாட்டியிருக்க மாதிரி அந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டேபிளோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது 2வது அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள்லேயே ட்ரில் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2 அட்டாச்மெண்ட் கூடிய விஷயத்தையுமே இவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகேவா? தென் மானிட்டரை மாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாகவே மாட்டிடலாம். ரொம்ப ஈஸி தான். அதே நேரத்தில் இது வந்து VESA மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மானிட்டரில் VESA மவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதிலே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மானிட்டர் அப்படியே வச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு லாக் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இந்த மானிட்டரை வச்சு லாக் பண்ணிட்டீங்கனாலும் கிச்சன் நின்றும். மாட்டின உடனே, அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் மாட்டின உடனே மானிட்டர் இதோட வெயிட் தாங்காத இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி உள்ள நட்டை இவங்க கொடுத்துருக்க அந்த ஆலன் கீயை வச்சு டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மானிட்டரை உங்களால் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே மேலே போய் அந்த இடத்துல நின்றுக்கிறோம். ப்ளஸ் அதோட இது கேஸ் ஸ்ப்ரிங் மெக்கானிசமில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பொசிஷனில் அந்த மானிட்டரை வச்சாலும் அந்த பொசிஷனில் அப்படியே கிச்சு நின்றும். எந்த விதமான அடிஷ்னல் வெயிட் இறங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல உங்கள் மானிட்டர் வச்சு டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த மானிட்டர்களை இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஹைட் வேணுமா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே மானிட்டர்னால டில்ட் பண்ண முடியும், அதுவே ஸ்வில் பண்ண முடியும். ஏன் மானிட்டர்னால் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் கூட பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சருமே இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் போயிட்டு வர்றதுனால கிட்டத்தட்ட நான் எந்த பொசிஷனில் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி இந்த மானிட்டர்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். ரைட்டா? தென் அது மட்டும் இல்லாமல் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கீழே இந்த ஒரு பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்க்ரூவை கழட்டிட்டு கேபிள் அது வழியாக ரவுட் பண்ணி மானிட்டர் ஸ்டாண்டுக்குள்ளே கூட ரவுட் பண்ணி நீங்கள் கீழே கொண்டு போகலாம். ஓகேவா? நான் இங்கே அப்படி மாட்டல. ஏன்னா அப்படி மாட்டினேன் அப்படின்னா என்னால் சிபியூ வரையும் கேபிள் லென்த்து பத்தலை. அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். என்னோட செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். மேபி நீங்கள் சிபியூ கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரவுட் பண்ணி கொண்டு போகலாம். உங்கள் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டா? தென் இந்த மானிட்டர் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதில் டெஸ்கில் மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்க் கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவுக்கு திக்கில் இருக்கணும். என்னோட பெஞ்சே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு திக் கிடையாது. கரெக்டாக 9 மில்லிமீட்டர் திக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய கட்டையை வச்சு அதில் வச்சு நான் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களோட டெஸ்க் திக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். தென் அடுத்தது இந்த மானிட்டர் ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அரௌண்ட் 9,000 கிட்ட வரும். பட் இதை தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட அந்தளவுக்கு பெரிய மானிட்டர், ஹெவியான மானிட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். பட் அதை தவிர்த்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஹெவியான மானிட்டர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட மானிட்டர் சின்னதாகவோ இல்லை இதுவே சின்னது தான், இந்த மாதிரியான மானிட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட இவங்ககிட்டயே வேறு சில மானிட்டர் ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 6,000 ரூபா 4,000 ரேஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட மானிட்டர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய மானிட்டர் வெயிட்டுக்கு ஏற்ற அப்படியும் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் என்ன ஸ்டாண்ட் அங்கே இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 4,000 to 6,000 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நிறையவே மானிட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ப்ளஸ் டுவல் மானிட்டர் ஸ்டாண்ட், ட்ரிபிள் மானிட்டர் ஸ்டாண்ட், இந்த மாதிரி எல்லாமே இவங்ககிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். தென் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. அதையும் மீறி சொல்லணும் அப்படின்னா இதோட அந்த டெஸ்க் திக்னஸ் அதை வேணால் சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் டெஸ்க்கு செய்வோமா வாங்குவோமான்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி வாங்கி வச்ச டெஸ்க் தான் இது. நீங்கள் ரெடிமேடாக வாங்குறப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கான திக்னஸ் தான் இருக்கும். மேபி அது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் ஒரு கட்டைக்கு தேட வேண்டியிருக்கும். அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு. அதை தாண்டி எனக்கு இந்த ஸ்டாண்டில் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒர்க்கிங்க்கு. ஸோ இந்த ஸ்டாண்டோட லிங்க் அப்புறம் இந்த சைட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த மாதிரி பெரிஃபெரல்ஸை பற்றின வீடியோலாம் தமிழில் ரொம்ப 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 கம்மி.
ஸோ இதுக்காக இந்த வீடியோ நீங்கள் லைக் போட்டு நிறைய பேர் கண்ணில் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறையவே நீங்கள் பார்க்காத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லைக்கை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் அவர் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.